ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 3/9/2025. சிவபாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான யாத்திரையை கற்றுக் கொடுப்பதற்காக உண்மையான வழிகாட்டி வந்துள்ளார். உங்களுடைய யாத்திரையில் முக்கியமானது தூய்மை ஆகும். நினைவு செய்யுங்கள் மற்றும் தூய்மை அடையுங்கள். கேள்வி: தூதுவருடைய குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களில் விவாதம் செய்யக்கூடாது. பதில்: தூதுவரின் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் இந்த செய்தியையே கொடுங்கள். தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்தால் இந்த யோக அக்னி மூலம் உங்களுடைய பாவ கர்மங்கள் விநாசம் ஆகிவிடும் என்று. மற்றபடி வேறு விஷயங்களில் செல்வதால் எந்த லாபமும் இல்லை. இதை கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை மட்டும் கொடுக்க வேண்டும். அதன் மூலம் அவர்கள் ஆஸ்திகர்கள் ஆகட்டும். படைப்பவராகிய தந்தையை புரிந்து கொண்டால் படைப்பை பற்றி புரிந்து கொள்வது சகஜம் ஆகிவிடும். பாடல்: நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஓம் சாந்தி. நாம் உண்மையான தீர்த்தவாசிகள் என்பதை இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் அறிவார்கள். உண்மையான வழிகாட்டி யாரு? சிவபாபா. மற்றும் அவருடைய குழந்தைகளாகிய நாம் கூட உண்மையான தீர்த்த ஸ்தலத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இது பொய்யான கண்டம், தூய்மையற்ற கண்டமாக உள்ளது. இப்பொழுது உண்மையான மற்றும் தூய்மையான கண்டத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறோம். மனிதர்கள் யாத்திரையில் செல்கிறார்கள் அல்லவா? சில யாத்திரைகளுக்கு யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செல்ல முடியும். இதுவும் கூட யாத்திரையாகும். ஏன்னா ஆத்மா நினச்ச உடனே ஒரு செகண்டில் பரந்தாமத்துக்கு போக முடியும். பாபா கிட்ட அந்த அன்பை அனுபவம் பண்ண முடியும். சக்திய குணங்களை அனுபவம் பண்ண முடியும். அதே போல் சொர்க்கத்துக்கு போக முடியும். உண்மையான வழிகாட்டியே வரும்பொழுது தான் இந்த யாத்திரை செய்ய முடியும். இதெல்லாம் சிவபாபா நமக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது தான் நம்ம செய்ய முடியும். அவர் ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமத்தில் வருகிறார். இதில் குளிர் அல்லது வெப்பத்திற்கான விஷயங்கள் ஏதும் இல்லை. ஏன்னா நம்ம அந்த உலகாய யாத்திரையில் போகும்போது உடல் மூலயமா போவோம். அப்போ அங்கே வெப்பம் குளிர்லாம் பொறுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இங்கே ஆத்மா பயணம் பண்ணுது. அப்போ இதில் வெப்பம் குளிருக்கான விஷயம் இல்லை. அதுபோல் ஏமாற்றம் அடையக்கூடிய விஷயமும் இங்கே கிடையாது. இது நினைவினுடைய யாத்திரை. அந்த யாத்திரைகளில் சந்நியாசிகளும் செல்கின்றனர். உண்மையிலும் உண்மையான யாத்திரை செய்யக்கூடியவர்கள் தூய்மையாக இருக்கின்றனர். உங்களில் அனைவரும் யாத்திரையில் உள்ளீர்கள். நீங்கள் பிராமணர்கள் ஆவீர்கள். ஆகையால் நம்முடைய மனம், சொல், செயல் எல்லாமே தூய்மையாக இருக்கணுன்றார் பாபா. இங்கே தந்தையின் நினைவு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது மற்றும் தூய்மையே முக்கியமானதாகும். யார் இன்று தூய்மை அடைந்து பிறகு தூய்மையற்றவர் ஆகிவிடுகின்றனரோ அவர்கள் பிராமணர்களாகவே இருக்கவில்லை. இப்படி பலர் மாயையின் புயல் காற்றுகளால் விழுந்து விடுகின்றனர். ஆகையால் பிராமணர்களின் மாலையை உருவாக்க முடியாது. சிறிதும் அசுத்தமான பார்வை கூடாது. இறுதியில் கர்மாதீத் நிலை உண்டாகும். இது மிக உயர்ந்த குறிக்கோளாகும். மனதிலும் கூட வரக்கூடாது. அந்த நிலை இறுதியில் உருவாகும். இப்பொழுது அப்படிப்பட்ட நிலை யாருக்கும் இல்லை. இப்பொழுது அனைவரும் முயற்சியாளர்கள் ஆவர். மேலும் கீழுமாக ஆகிக்கொண்டே இருக்கின்றனர். கண்களின் விஷயம்தான் முக்கியமானதாகும். நான் ஆத்மா. இந்த ஷரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்கின்றேன். இந்த உறுதியான பயிற்சி வேண்டும். ராவண ராஜ்யம் இருக்கும் வரை சண்டை நடந்தபடி இருக்கும். உள்ளுக்குள்ளார அந்த போராட்டம்ன்றது நடந்துட்டு இருக்கும். பின்னால் கர்மாதீத் நிலை உண்டாகும். முன்னால் போக போக நீங்கள் உணர்வீர்கள். புரிந்து கொண்டே செல்வீர்கள். இப்பொழுதோ மரம் மிகவும் சிறியதாக உள்ளது. புயல் வீசுகின்றது, இலைகள் உதிர்கின்றது, மாயா வருது அப்படின்னும் பொழுது அப்போ சிலர் பாபா விட்டு போயிடுறாங்க. பக்குவமற்றவர்கள் விழுந்து விடுகின்றனர். என்னுடைய நிலை எதுவரை உள்ளது என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தான் கேட்க வேண்டும்.
முதலில் எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார். பாரதம் தூய்மையாக இருந்தது, இப்பொழுது தூய்மையற்று இருக்கின்றது. கலியுகத்திற்கு பிறகு சத்யுகம் வரவேண்டும் என்பதை புரிய வையுங்கள். பிரம்மா குமாரிகளை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. ஏன்னா பாபா நமக்கு தான் அந்த நாலேஜ் கொடுக்குறாரு, அதனால் நாம் தான் புரிய வைக்கணுன்றார். இது புதிய படைப்பாகும். தந்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்ற அறிவு புத்தியில் இருக்க வேண்டும். எதுவும் கடினமான விஷயமில்லை, ஆனால் மாயை மறக்க வைத்து விடுகிறது, பாவம் செய்ய வைத்து விடுகிறது. அரைக்கல்ப காலமாக பாவ கர்மங்கள் செய்யக்கூடிய பழக்கம் ஏற்பட்டு விட்டது. அகில பாபா சொல்கிறாங்க, அனைத்து அசுரத்தனமான பழக்கங்களையும் நீக்க வேண்டும். பாபா அவரே சொல்கிறாரு, பிரம்மா பாபா அனைவரும் முயற்சியாளர்களாக இருக்காங்க, அதில் கர்மாதீத் நிலை அடைவதில் கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்றார். தந்தை ஒருவர்தான், கிருஷ்ணரை தந்தை என்று கூற மாட்டார்கள். ஆனால் கிருஷ்ணருடைய பெயரை போட்டுட்டாங்க, இது என்னுடைய பகவான் அப்படின்ட்டு. ஆகையால் பாபா சொல்கிறாங்க, தவறானதை சரி செய்வது தந்தை ஆவார். அதனால்தான் அவரை சத்தியமானவர் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த நேரம் குழந்தைகளாகிய நீங்கள்தான் முழு உலகத்தின் இரகசியத்தை தெரிந்திருக்கிறீர்கள். சத்யுகத்தில் தெய்வீக வம்சமாகும். ராவண ராஜ்யத்தில் பிறகு அசுர வம்சம் ஆகின்றது. இதுதான் புருஷோத்தம சங்கமயுகம் என்று சங்கமயுகத்தை தெளிவாக காட்ட வேண்டும். அதாவது இந்த பக்கம் தேவதைகள் இருப்பாங்க சத்தியுகத்தில், இந்த பக்கம் கலியுகத்தில் அசுரர்கள் இருப்பாங்க. இப்போ நம்ம கலியுகத்துலேயும் சத்தியுகத்துக்கும் நடுவில் இடைப்பட்ட சங்கம யுகத்தில் இருக்கிறோம். ஆனால் அங்கே தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்ததாக காமிச்சிட்டாங்க. பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்மாவாகிய உங்களுக்கும் அந்த 5 விகார குணங்களுக்கும் இடையே உங்களுக்குள்ளார ஏதாவது போர் நடக்குது. இந்த தெய்வீக குணங்களுக்கும் அசுர குணங்களுக்கும் இடையே போர் நடக்குது. அதை தான் அவங்க அப்படி காமிச்சிட்டாங்க. மற்றபடி அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் கனெக்ஷனே கிடையாது. ஏன்னா இவங்க வேறு யுகத்தில் இருப்பாங்க, இவங்க வேறு யுகத்தில் இருப்பாங்க. அதில் உங்களுக்குள்ளார தான் நடக்குது அப்படின்றார். முக்கியமான விஷயம் தூய்மை தான். முயற்சி செய்து கொண்டே புயல் வந்தபடி உங்களுடைய வெற்றி ஏற்படும். நீங்கள் முயற்சி செஞ்சுட்டே இருக்கீங்க, புயல் வந்துகிட்டே இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய முயற்சியில் கவனம் கொடுத்துட்டே போனீங்க, முன்னேறிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படின்றார். மாயை வந்து பார்த்து அது டயர்ட் ஆகிடுன்றார். சண்டையில் பலசாலி ஆகிவிடுகின்றனர். அவர்கள் உடனடியாக எதிர்த்தாக்குதல் செய்கின்றனர். அவர்களுடைய வேலையே நன்றாக சண்டையிட்டு ஜெயிப்பதாகும். இப்போ அந்த பலசாலிகள் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா சண்டை போட்டு ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு அப்போ புகழ் கிடைக்கிது, பரிசு கிடைக்கிது. அதே போல் தான் நீங்கள் இங்கே பாபாவுடைய நினைவில் இருந்து பலத்தை அடைஞ்சு சக்தியை நிரப்பி நீங்கள் மாயா மீது வெற்றி அடையிறீங்க. இது உங்களுடைய மறைமுகமான விஷயம் அப்படின்றார் பாபா. ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா ஞானத்தை நிரப்பி இருந்தார். பிறகு பலனை அடைந்ததும் ஞானம் முடிந்து போய்விட்டது. இப்பொழுது மீண்டும் பாபா ஞானத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். மற்றபடி நீங்கள் போதையுடன் சொல்லுங்கள், நாங்கள் தந்தையின் செய்தியை கொடுக்கின்றோம், தந்தையை நினைவு செய்தால் நன்மை ஏற்படும், இதுதான் உங்களுடைய ஆன்மீக தொழிலாகும். இந்த மாதிரி மற்றவங்களுக்கு சொல்கிறார் பாபா. முதலில் முக்கிய விஷயம் எது, தந்தையை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணுன்றார். மனிதர்கள் தத்துவ மேதை போன்றவர்களாக ஆகின்றனர். அவங்க புத்தகங்களை படித்து அதன்படி அப்படி ஆகிறாங்க. ஆனால் பகவான் அவர் நாலேஜ்ஃபுல். அவர்கிட்ட இந்த முழு உலகத்தினுடைய முதல் இடை கடையினுடைய ஞானம் இருக்குது. அவர் ஏதாவது சாஸ்திரம் படித்தாரா என்ன? கிடையாது. அவர் அனைத்து சாஸ்திரத்தினுடைய அத்தாரிட்டி. அவர் எதையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாபா அவரே சொல்கிறாரு, என்னுடைய பார்ட்டே நான் உங்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கிறது தான் அப்படின்றார். ஞானம் பக்தியின் வேறுபாட்டை வேறு யாரும் சொல்ல முடியாது. இதுவோ ஞானத்தின் படிப்பாகும். பக்தியை ஞானம் என்று சொல்வது இல்லை. ஆனால் இப்போ இந்த ஞானத்தில் நம்ம ஆத்மா பரமாத்மா இந்த முழு சுற்றி சக்கரம் நாடகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். 3 உலகம் 3 காலங்களையும் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். அப்போ இது ஞானம் அப்படின்றார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு தந்தையே ஆவார். உலகத்தின் வரலாறு கண்டிப்பாக மீண்டும் நடக்கும். பழைய உலகத்திற்கு பிறகு கண்டிப்பாக புதிய உலகம் வர வேண்டும்.
பாபா சொல்கிறாங்க, என்னை நினைவு செய்யுங்கள், இதில்தான் அனைத்தும் அடங்கியிருக்கிறது. பாபா தெரிந்திருக்கிறார், மிக நல்ல நல்ல பெயருடைய குழந்தைகள் இந்த நினைவு யாத்திரையில் மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள். மற்றபடி பெயர் புகழ் அடையாதவர்கள், பந்தனத்தில் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள், ஏழைகள் நன்றாக நினைவு யாத்திரையில் இருக்கின்றனர். அயல் பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதிடம் கேட்க வேண்டும், நான் பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்கின்றேன் என்று. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, எவ்வளவு முடியுமோ என்னை நினைவு செய்யுங்கள். உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ச்சியாக இருங்கள். பகவான் கற்பிக்கிறார் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருந்தீர்கள். பிறகு சரீரத்தை எடுத்து பாகத்தை நடித்து நடித்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் தூய்மையாக ஆக வேண்டும். மீண்டும் தேவதையின் பாகத்தை நடிக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் தான் தெய்வீக தர்மத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் தான் 84 பிறவிகளுடைய சக்கரத்தை சுற்றி வந்திருக்கீங்க. எல்லாருமே சூரிய வம்சத்தில் 84 பிறவிகள் எடுப்பது கிடையாது. அவங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாங்க. காலையில் எழுந்து புத்தி மூலம் சிந்தனை செய்தால் புரிந்து கொள்ள முடியும். குழந்தைகள் தான் ஞான சிந்தனை செய்ய வேண்டும். சிவபாபா செய்கிறது கிடையாது. பாபா அவர் சொல்கிறாரு, நாடகப்படி உங்களுக்கு நான் என்ன சொன்னேனோ, அதை கல்பத்திற்கு முன்பு எதை புரிய வைத்தேனோ அதையே மீண்டும் புரிய வைக்கிறேன் என்று புரிந்து கொள்ளுங்கள். பாபா போன கல்பத்தில் என்ன சொல்லி புரிய வச்சாரோ அதே தான் இன்றைக்கும் இப்போ எனக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்க சொல்கிறார். நீங்கள் தான் சிந்தனை செய்கிறீர்கள், ஆக நீங்கள் தான் புரிய வைக்க வேண்டும், ஞானத்தை கொடுக்க வேண்டும். இந்த பிரம்மா பாபா கூட எழுந்து அதிகாலையில் சிந்தனை செஞ்சு தான் நமக்கும் புரிய வைக்கிறார். முக்கியமான விஷயமாவது யாரிடமும் அதிகமாக பேச வேண்டாம். சாஸ்திரவாதிகள் தங்களுக்குள் மிகவும் விவாதங்கள் செய்கிறார்கள். நீங்கள் வாத விவாதம் செய்யக்கூடாது. நீங்கள் செய்தியை மட்டும் கொடுக்க வேண்டும். முதலில் முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் புரிய வையுங்கள் மற்றும் எழுத வையுங்கள். முதல்ல இந்த படிப்பு நமக்கு யார் கற்பிக்கிறார், சொல்லித்தரார் அப்படின்ற இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துங்க. இதை நீங்கள் முன்கூட்டியே அவங்கக்கிட்ட புரிய வச்சுட்டீங்க, ஃபஸ்ட்டே அவங்களுக்கு இதை நல்லா தெளிவுபடுத்துறீங்கன்னா, அப்போ இதை இறைவன் பகவான் தான் அந்த படிப்பை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னும் பொழுது இறைவன் மேலே நிச்சய புத்தி வந்துடுச்சு அப்படின்னா அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயத்துலையும் அவங்க நிச்சயத்தோடு கேட்பாங்க. அதனால் இதை ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்துங்கன்றார். இந்த விஷயத்தை நீங்கள் கடைசியில் சொன்னால் சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் புரிந்து கொள்வது இல்லை. விஷயம் நன்றாக இருக்கிறது என்று மட்டும் கூறிவிடுகிறார்கள். முதலில் முக்கியமான விஷயம் இதுதான். படைக்கக்கூடிய தந்தையை புரிந்து கொள்ளுங்கள். பிறகு படைப்பின் ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் சென்று கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், உண்மையிலும் உண்மையான தூய்மையான பிராமணர் ஆக வேண்டும். சூத்ரர் ஆவதற்கான எண்ணம் மனதில் கூட ஒருபோதும் வரக்கூடாது. அதாவது தூய்மையற்றவர் ஆவதற்கான எண்ணம் மனதில் ஒருபோதும் வரக்கூடாது. பார்வை சிறிதளவும் தவறாக போய்விடக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையை உருவாக்க வேண்டும். 2வது பாயிண்ட், பாபா எதை கற்பித்து கொண்டிருக்கிறாரோ அதை புரிந்து புத்தியில் வைக்க வேண்டும். பாவகர்மம் செய்யக்கூடிய அசுர பழக்கங்கள் என்னவெல்லாம் உள்ளதோ அவற்றை அழிக்க வேண்டும். முயற்சி செய்து சம்பூர்ண தூய்மை என்ற உயர்ந்த குறிக்கோளை அடைய வேண்டும். பாபா வரதானம் தராங்க. காரணத்திற்கு நிவாரணம் செய்து கவலை மற்றும் பயத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. விளக்கம்: தற்போதைய சமயம் அல்பகால சுகத்துடன் கூடவே கவலை மற்றும் பயம் என்ற இரண்டும் இருக்கவே செய்கின்றன. எங்கே கவலை உள்ளதோ அங்கே நிம்மதி இருக்க முடியாது.
எங்கே பயம் உள்ளதோ அங்கே அமைதி இருக்க முடியாது. எனவே சுகத்துடன் கூடவே இந்த துக்கம் அசாந்தியின் காரணமும் உள்ளது. ஆனால் நீங்கள் சர்வ சக்திகளின் கஜானாவினால் நிரம்பிய மாஸ்டர் சர்வ சக்திவான் குழந்தைகள், துக்கங்களின் காரணத்திற்கு நிவாரணம் செய்பவர்கள், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்பவர்கள், தீர்வு சொரூபமாக இருக்கிறீர்கள். எனவே கவலை மற்றும் பயத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு முன்னால் விளையாட வருகிறதே தவிர பயமுறுத்துவதற்காக இல்லை. ஸ்லோகன்: தனது உள்ளுணர்வை சிரேஷ்டமானதாக ஆக்குவீர்களானால் உங்கள் உலகியல் ஈடுபாடு தானாகவே சிரேஷ்டமானதாக ஆகிவிடும். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை: இப்பொழுது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். சமயத்தின் பிரமாணம் இப்பொழுது அனைத்து பிராமண ஆத்மாக்களையும் அருகில் கொண்டு வந்து ஜுவாலா ரூபத்தின் வாயுமண்டலத்தை உருவாக்கும் சேவை செய்யுங்கள். அதற்காக பட்டிகளை நடத்துங்கள் அல்லது தங்களுக்குள் குழுவை உருவாக்கி ஆத்மீக உரையாடல் செய்யுங்கள். ஆனால் ஜுவாலா ரூபத்தின் அனுபவம் செய்யுங்கள் மற்றும் செய்வியுங்கள். இந்த சேவையின் ஈடுபட்டு விடுவீர்களானால் சிறு சிறு விஷயங்கள் சகஜமாக மாறிவிடும். அச்சா. ஓம் சாந்தி.